லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் மார்கழி மாதம் ரொம்ப நல்ல மாதங்க இருக்கிறதுல. அந்த மார்கழி மாதத்தை பொறுத்த மட்டும் அவங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பிறந்த நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரம் அந்த மாசத்துல வருங்க. அந்த மாசத்துல வரும்போது அந்த நட்சத்திரத்துக்கு போய் நாம நம்மளுக்கு இஷ்ட தெய்வத்தை போய் வணங்குறது ரொம்ப நல்ல நற்பலன்களை வழங்குங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்துக்கோங்க, 2025 டிசம்பர்ல மார்கழி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அதிகாலையில 4:30 to 6க்குள்ள, இல்லை என்னால 6 மணிக்குள்ள போக முடியும். 6 மணிக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷங்க. போயிட்டு வாங்க. அதுக்கு முடியல, நீங்க லேட்டா போனாலுமே இப்ப சுவாதி நட்சத்திரத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மார்கழி மாதம் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் அவங்க பேர்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு இஷ்ட தெய்வத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்களை வழங்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் முதல் தேதியில என்ன நட்சத்திரம் வருதோ அது மாத கடைசியில ஒரு 3 நட்சத்திரம் திருப்பி அதே தான் வரும். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் தேதி வந்தா மார்கழி மாசத்துல கொடுத்து வச்சவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க, அவங்களுக்கு 2 தடவை வரும். அதுக்கு அடுத்தபடியா சுவாதி விசாகமும் வரும், அனுசமும் வரும். 3 நட்சத்திரமே 2 தடவை வந்துருங்க. இப்போ இந்த நட்சத்திரத்துல இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு பண்ற மாதிரி உங்க குடும்பத்துல உங்க குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் அவங்களோட நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு அந்த டேட்ல அந்த நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு போய் நீங்க அர்ச்சனை பண்ணி இஷ்ட தெய்வத்தை வணங்குறது ரொம்ப நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போறது இன்னும் நல்லதுங்க. அதுலயும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி, அதாவது படியிலக்கிற நாள்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கடுத்தபடியா மற்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலும் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியும், உங்களுக்கு தோது இருக்கு அப்படின்னா நீங்க அன்னைக்கு போயிட்டு வாங்க. பல தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். முன்னோர்களால் நமக்கு ஜெபிக்கப்பட்ட பாவங்கள் எல்லாமே குறையுங்க. இதை நம்ம பண்றது நல்ல நற்பலன்களை நீங்க எதிர்பார்க்கணும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. அது சமயம் உங்களுக்கு வீடு கட்ட முடியாம இருக்குது, இப்போ வண்டி வாங்க முடியாம இருக்குது, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா இதை பண்ணி பாருங்க. இதுல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே சமயம் திருமணம் ஆகாம இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம், ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் சாபத்தினாலதான் இதெல்லாம் இருக்குதுங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அது மார்கழி மாசங்க. அந்த மார்கழி மாசத்துல போய் நாம கடவுளை வணங்கும் போது நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. இல்லைங்க எனக்கால ரொம்ப தூரம் போக முடியலைங்க அப்படின்னாலும் பக்கத்துல உள்ள கோயில்ல கூட நீங்க போய் பண்ணிட்டு வரலாம். இல்லையா அன்னைக்கு டேட்ல நீங்க பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போறதுனாலும் அது நல்ல விசேஷம். இப்போ நாங்க திருச்செந்தூர் போறோங்க, இல்லைங்க நாங்க திருவண்ணாமலை போறோம், ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். அது போயிட்டு வரலாம். சிவாலயத்துக்கு போறது ரொம்ப நல்லது. அதே சமயம் காலையில எந்திரிச்சு 4 to 6க்குள்ள ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களால முடிஞ்ச பிரசாதம் கொடுக்கலாங்க. பிரசாதம் கொடுக்குறோன்னா நிறைய செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. ஒரு 2 பேருக்கு உங்களால முடிஞ்சது வாங்கி கொடுக்கலாம். இல்லையா வீட்டுல இருந்து நீங்க சமைச்சு கொண்டு போறத கூட நீங்க கோயில்ல போய் கேட்டு அனுமதி வாங்கி நீங்க கொடுத்துட்டு வரலாங்க. அதே சமயம் ஊனமுற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்து வர்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இதை நீங்க பண்ணி பாருங்க, நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும். அதே சமயம் படிப்பும் சரியா வரலைங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் வரல, அவங்களுக்கு அந்த நட்சத்திரத்துல பண்ணுங்க. நோய் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லதுக்கும் நல்ல பலன்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு தான் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம போய் கடவுளை வணங்கணுங்கிறது. அதுக்காகத்தான் இப்ப எல்லா கோயில்களையும் போய் பாருங்க, 30 நாளைக்குமே அவங்க பண்ணுவாங்க, விசேஷப்படுவாங்க. அவ்வளவு விசேஷமான மாசம் மார்கழி மாசம், மறந்துடாதீங்க. நல்ல நற்பலன்களை நல்லா வழங்கும். நீங்க போய் பார்த்து